ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம அண்ணன் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எப்படின்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாருமே இருந்தாங்க. அம்மா வெளியூரில் இருந்ததுனால நான் ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் இந்த வேலைக்கு வரப்பே சொன்னார், நாங்கள் தான் இருக்கிற வீட்டுக்கு மேலே மாடியில் ரூம் ஒன்று வெக்கேட்டில் தான்டா இருக்குது, யாரும் இல்லை அதில், யாரோ ஒரு பேச்சுலர் பசங்க தான் இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை, 2000 தான் அதுக்கு வாடகை, அதை கூட நானே பே பண்ணிக்கிறேன், நீ இங்கே இருந்தேன்னா ஒரு காலையிலே நான் வேலைக்கு போகிறது கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுனால பிள்ளைங்களை அழைச்சிட்டு விடலாம், அவங்க அண்ணியும் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ அதை பார்த்துக்கலாம்ல, நீ தான் நைட் ஷிஃப்ட் போகிற, அதுக்கப்புறம் காலையில் மட்டும் கொண்டு விட்டேன்னா கூட ஈவினிங் அண்ணி அழைச்சிட்டு வந்துடுவா அப்படின்னு. அண்ணன் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அம்மா கூட சொன்னாங்க, இது மாதிரி நீ அண்ணனுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் ஊரில் விவசாயம் பார்க்குறதுனால அவங்களால இங்கே தங்கியிருக்க முடியாத காரணத்தினால என்ன நீ இங்கே போய் அண்ணனோட இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் நான் நம்ம ரூமில் இருந்தால் தான் ஹாப்பி, அங்கெல்லாம் போனால் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிவிட்டு, இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன், இங்கே தான் ஆஃபீஸ்லேருந்து கிட்டக்க இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு சில ரீசன் சொல்லி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட சாப்பிட என்னாச்சுன்னா, சில சமயங்களில் நானே சமைச்சு சாப்பிடுவேன் ரூமில் இருக்க பசங்களோட, சில சமயங்களில் காலையிலலாம் ஹோட்டலில் சாப்பிட்றது, டிஃபனு நைட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி இருந்தோடனே என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு 6-7 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வயிறில் கொஞ்சம் இது மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு வயிறு புண்ணாகிறது, அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் செரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. இதை நினச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிட்டுனா, சரி நம்ம உடம்பு ஏதோ முடியாமல் போக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இதாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இது மாதிரி எனக்கு முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியாமல் இருந்துச்சு. ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஊருக்கு கிளம்பி போனோன்னா இங்கே அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வயிறு புண்ணாக இருக்குது, ஏதோ ஹோட்டலில் நிறைய சாப்பிடுவார் போல இருக்குது, அதனால தான் புண்ணாயிட்டு, இனிமேலாம் சாப்பிட சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் மாத்திரை இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, அம்மாவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், அண்ணன் வீட்டிலேருந்து போயிருந்தா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், அண்ணனும் உனக்கு எல்லாம் பண்ணியிருப்பான் செஞ்சுருப்பான், நீ ஏன் இப்படி போயிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தானே, அங்கே அண்ணன் வீட்டிலேருந்து போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பைக்கெல்லாம் தான் வச்சுருக்கான், 2 பைக் வச்சுருக்கான், ஒரு பைக்கை எடுத்துகிட்டு நீ போக வேண்டியதானே, நீ இப்போயே இப்படி பண்ணுறிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு இது இருக்கிறது சரியா இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அண்ணன் வீட்டிலே இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நானே சரி ஓகே அதுக்கப்புறம் வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஊரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். அண்ணன் வீட்டில் போனதுக்கப்புறம் அண்ணன் வீட்டில் காலையில் மட்டும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு 8 மணிக்கு போனேன்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடுவேன். வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள மட்டும் ஸ்கூலில் விட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ணி சமைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க, அது மதியானத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு ஈவினிங் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள போயிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் நானே பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குனால 2 பிள்ளைங்களையும் போய் அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறதுனால அண்ணனுக்கும் அன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்காக அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வர்றதில்ல. அப்புறம் நைட்டு அவங்க 6 மணிக்கு டிஃபன் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்சுட்டு நான் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி கேப் வந்துடும், வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நான் இருந்ததும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பு வேலை விஷயமா ஏதாச்சும் அவனும் எங்கள் சிவில் ரிலேட்டடாக வேலை பார்க்குற வச்சு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் அந்த மாதிரினா அவன்கிட்டயே நான் ஏதாச்சும் டவுட் கேட்பேன். அவன் என் கம்பெனியில் வேலை பார்த்து தான் அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழித்து வேறு கம்பெனிக்கு மாறி இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கான். அதே மாதிரி நானும் அவன்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான். அண்ணி நிறைய அந்த எழுதி கொடுக்குறது ப்ராஜெக்ட் அவங்க நல்லா சிஸ்டம் ஒர்க்கு செய்கிறதுனால அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் இடையில வந்தாங்க, ஒரு வாரம் தங்கியிருக்கிறது,
பிள்ளைங்கள பார்த்துக்கிறது. ஏன்னா அண்ணி வந்து ஒரு சிஸ்டம் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு எப்படின்னா சில சமயங்களில் வந்து செமினார்ஸ் இதெல்லாம் வெளியூரில் 2 நாள் 3 நாள் போடுவாங்க. அப்படி இருக்க டயத்தில் அண்ணன் லீவ் போட்டுட்டு அவங்களோட போயிட்டு வருவாங்க. ஏன்னா தனியாக போக முடியாது அப்படிங்கிறதுனால. அப்போ குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அம்மா தான் ஊர்லேருந்து வருவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ ஓரளவு எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ சாப்பாடு பிரச்சனையும் இல்லை. ஓரளவு வாங்குற சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 வாங்கினாலும் என்னோட பெட்ரோல் செலவு இதெல்லாம் போக மீதி ஒரு 13,000 14,000 எனக்கு சேவிங்ஸில் தான் இருந்துச்சு. அம்மா அப்பா வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க விவசாயத்தில் வர்றது, அதுக்கப்புறம் பால் மாடு இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஆகுற செலவை. அண்ணனும் வந்து மாதம் ஏதாச்சும் ஒரு 4,000 5,000 இப்படி அனுப்புவார் அம்மா அப்பாவுக்கு. இப்படி நல்லா போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம வந்து அண்ணன் இனிமேல் வந்து நம்ம தனியாகவே சமைச்சு சாப்பிட்லாம். அண்ணி வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து அன்னைக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்து அண்ணனோட இப்போ வந்து 2 வருஷமாக வந்து அண்ணா ஃபேமிலி வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அவன் வந்து வேலை எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கனால அங்கேயே வீடு வாங்கி எல்லாமே செட்டில் ஆனதுனால வேறு வழி இல்லாதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளுக்கும் அம்மாவும் வந்து அப்பா எல்லாம் கிராமத்தில் இருந்தாங்க. சரி நான் படித்து முடித்தோன்னே காலேஜ் முடித்தோடனே சரி அண்ணன் வந்து சொன்னார், இது மாதிரி நான் தான் வீடு வாங்கியிருக்கேன்ல, என் வீட்டில் வந்து நீ தங்கிக்கலாம், அண்ணியும் ஆஃபீஸ் தான் போகிறா, பிள்ளைங்கள கொண்டு விடுறதுக்கு காலையில் நீ எல்லாம் அழைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து வெளியில் ரூம் எடுத்து 4,000 5,000 எதுக்குடா, வாங்குகிற சம்பளமே 20,000 தான் கொடுக்குறாங்கிறாங்க, அப்படி இருக்கிறப்ப நீ அதை ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல ஏதாச்சும் ஒரு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன் வீட்டில் போயிட்டு தங்கினேன். 1 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. என்னால் முடிஞ்சது ஏதாச்சும் வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி என்னோட சம்பளம் வந்தோடனே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு இது பண்ணுவேன். அண்ணனுக்கு நல்ல சேலரி. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 கிட்ட சம்பாதிக்கிறாரு. அண்ணியும் வந்து ஒரு 40,000 கிட்ட 2 பேரும் சேர்ந்து ₹1,00,000 மேலே வந்து சம்பளம் வாங்குறாங்க. அதனால தான் லோன் மாதம் 20,000 கட்டுற மாதிரி லோன் போட்டு தான் அந்த வீடு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ன சொன்னார்னா, நல்லா இது மாதிரி வந்து இங்கே இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குல அப்படின்னு அடிக்கடி கேட்பாரு. அவங்க வந்து அண்ணி ஏதாச்சும் அண்ணன்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை என்னென்னு தெரியல. ஆனால் என்கிட்ட ஒன்றும் இது பண்ணல. நானும் சிலப்போ குக் பண்ணுவேன். சாதம் வடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் நானுமே பண்ணுவேன். சப்பாத்தி செய்கிறப்போ, தோசை செய்கிறப்ப நானே சட்னியெல்லாம் வச்சு தோசை எல்லாமே எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துருவேன். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்னா ஒரு 4:30 5 மணிக்கெலாம் வந்துட்டேன்னா நைட் டிஃபன்லாம் நானே செஞ்சு வச்சுருவேன். அதெல்லாம் நான் எதுவும் கணக்கு பார்க்க மாட்டேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அண்ணியோட அம்மா வந்து ஒரு வாரம் வந்து இங்கே வந்து தங்கினாங்க. தங்கினப்போ நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து வந்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணி வந்து சரியாகவே பேசுகிறது கிடையாது என்கிட்ட. எப்போதும் குழந்தைங்கள அழைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட உரிமையாக பேசுவாங்க. ரகு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் வந்து ஒரு வாரமாகவே என்கிட்ட வந்து சரியாக முகம் கொடுத்து கூட பேசுகிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து யாராச்சும் குழந்தைங்கள திட்டுற மாதிரி தொந்தரவாக இருக்கிற, நாங்கள் வந்து ஒரு இதாக இருக்க முடியுதா, ஏன் இப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்களுக்கு ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிறப்ப 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிறப்ப பேசுகிற மாதிரி வந்து என்னகிட்ட பேசுகிற மாதிரியே வந்து பெரியவங்களை பேசுகிற மாதிரியே அவங்க வந்து குழந்தைங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்க வந்து ஏதோ வந்து நான் இங்கே இருக்கிறது பிடிக்காம தான் அவங்க அம்மா ஏதோ சொல்லி தான் வந்து அவங்க இது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறத வச்சு அவங்க வந்து நம்மளை பிடிச்சிருக்க மாதிரி பேசுகிறாங்களா இல்லை நம்ம மேலே கோவம் இருக்கா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. ஏன்னா ஒரு வேலை பார்க்குறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிக்கிறேன், ஆனால் நான் ஊருக்கு போகிறேன்னே, எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட கேட்டார். நான் வேணா வந்து விட்டுட்டு வரவாடா, கார்லேருந்து என் காரை வேணா எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பஸ்ஸில் புக் பண்ணிட்டேனே, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை திடீர்னு வந்திருக்கு அப்படின்ல. இல்லைம்மா மனசு எனக்கு கொஞ்சம் சரியில்லைம்மா அப்படின்னோடனே, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லைம்மா உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, 2 வருஷமாக அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அண்ணி எதுவுமே பேசினது கிடையாது, நல்ல விதமாக தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் அம்மா ஒரு வாரம் வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து அண்ணி வந்து என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை, பிள்ளைங்கள பேசுகிற மாதிரி எரிஞ்சு விழுகிறது, சாப்பாடு சரியாக பண்ணுறது இல்லை, சாப்பாட்டில் காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் இது பண்ணுறது, சமைக்கிறதே கம்மியாக சமைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கம்மா. எனக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு மனசுக்கு தோணிட்டு இவங்க வந்து
ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணிட்டுமா அப்படின்னோடனே, சரி சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் அது போட்டு எதுவும் மனசை போட்டு நினச்சிக்காத, சரியாகும் நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியாகும், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னோடனே எனக்கு இல்லைம்மா எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து யோசனையில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு அது மட்டும் புரிஞ்சிருச்சுமா அப்படின்னோடனே, சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நம்ம, இதை பற்றி நீ வந்து யோசிக்காத, அப்பா வரட்டும், அப்பா வயலுக்கு போயிருக்காரு, வரட்டும், வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறது என்னன்ட்டு பேசி முடிவெடுப்போம்ப்பா, அது வரைக்கும் அண்ணங்கிட்டேலாம் இதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லிக்காதப்பா, அண்ணியெல்லாம் பற்றி அவங்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வரும்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா சரி நான் போய் குளிச்சுட்டு போய் நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேம்மா, டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி அண்ணங்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னோடனே, சரிப்பா